தனது மகன் சுடலையும் சுடல தெய்வம் கதை பாட சுடலையோட கதை பாட மீனாட்சி வந்தருவாய் தாயே யாத்து மலை இறக்கு மலை யாழு மலை பொதிக மலை தன்னது சொரிமுத்தையா வாசல் மேல வாசல் கொலுவருக்கு பரமபீடம் பிறந்தவர் பேச்சி பரமகுல தாயான பேச்சியம் வரங்குடுத்த எந்தாயே வரங்குடுத்த எந்தாயே வாக்கில் வந்த சுடரழிவிலே பிறந்த பாலகன் ஆமையா சுடலை முத்து சுடலை கண்ணு ஆமா மாயாண்டி சுடலை ஆமா தில்லைவனம் போவாண்டி செத்தப்பெணம் திம்பாண்டி ஆண்டி மயானம் போவாண்டி மாண்ட பிணங்கள் எல்லாம் திம்பாண்டி சுடலை ஆமையா மடையடியிலே அமர்ந்த மயாண்டி வருவார் மடையடி சுடலை ஆமா நமக்கொரு நாள் மலவில்லை வெள்ளி கையிலாசத்தில் ஐயாதி வெள்ளி கையிலாசத்தில் அங்கே யாரெல்லாம் இருந்தார் அந்த ஆதி வெள்ளி கைலாசத்தில் அங்கே யாரெல்லாம் கொலுவிருந்தார் ஐயா கைலாசமலையாதே பார்வதியும் பகவான் பவுசுடனை கொலுவேருந்தா கொலுவருக்கும் நாளையே வைகுண்டம் தன்னாதே சாமி பச்சமாலும் லட்சுமியும் பவுசுடனே கொலுவிருந்தான் பரமலோக பட்டணத்தில் பிரம்மாவும் சரஸ்வதி படி பெரியமுடன் கொலுவிருந்தார் தெய்வலோகம் தன்னாலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடன் கொலுவிருந்தார் படி கொலுவிருக்கும் நாளையில தேவர்களாம் முனிவர்களாம் தேவ சித்தார்த்தி கூட்டங்களாம் நால்முகனா நல்முனி நல்ல கலை கோட்டு மாமுனி அகத்தியராம் புனந்திரர் அழகு கும்ப மாமுனி இந்திரனா சந்திரன வரணராஜன் வாயு தேவன் சாமி குண்டோதரன் மன்மதன இப்படி கைலாசமலையதேல ஆதி கைலாசமலையதேல அருமையுடன் இருந்தார் இப்படி கொலுவிருக்கக்கூடிய காலத்தில் ஆதி நாளையிலே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக எங்கு பார்த்தாலும் இருள்மயம். இந்த இருளிலே ஓமிங்க உபாயம் வந்து பிறந்தது. ஒரு சத்தம் வந்தது பாத்துக்க. உலகத்திலே முதலாக தோன்றியவள் யார் தெரியுமா?
ஓம் எங்க ஓயத்திலே ஆதி பராசக்தியானவள் பிறந்தாள். சக்தி சக்தி. ஆமா, ஆதி பராசக்தி பிறந்த உடனே இரண்டாவது அம்மா என்று ஒரு குழந்தை பிறந்ததாம். அவர்தான் மூத்த பிள்ளையாக விநாயகப் பெருமான் மகளே என்று ஆவணித்துக் கொண்டார். மூணாவது ஒரு ஆள் பெண்ணே என்று பிறந்தார். அவர் யார்? அவர்தான் சிவபெருமான். சக்தி மட்டும் இருந்தா போதாது, சிவன் உடல்ல உயிர் இருந்தா தானே ஆண்ட முடியும். சிவனை கணவனாக அணிந்து கொண்டாள் பார்வதி. சக்தி அணிந்து கொள்ள நாலாவது தங்கை என்று ஒரு ஆள் பிறந்தாரு. அவர்தான் வைகுண்ட பெருமான் அண்ணா என்று அழைத்துக் கொண்டார். இப்படி இருக்க ஆண்டவர் சிவபெருமான் இந்த அகில உலகங்களை படைத்தார். 7 புதலங்களை என்ற சராச்சரங்களை படைத்து விட்டு உலகத்துல இந்திரலோகம், சந்திரலோகம், அமரலோகம், பிரம்மலோகம், மத்தியலோகம், பூலோகம் என்று சொல்லக்கூடிய 7 புதலங்களை படைத்து விட்டு உலகத்துல எறும்பு முதல் யானை வரை 8000 கோடி சிவந்துகளையும் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள சிவராசிகளை படைத்த மனுக்களுக்கெல்லாம் ஆண்டவர் சிவபெருமான் பட்டினி இல்லாமல் படியிழந்து வரக்கூடிய காலத்துல உலகத்தில் முதலாக பிறப்பு இருக்குமே தவிர இறப்பு கிடையாது. பூமியிலே பிறப்பு இருக்கு, இறப்பு இல்ல. இறப்புனா எப்படி தெரியுமா? ஒரு 140 வயசு 150 வயசு வந்த உடனே அப்படியே குறுகிட்டு போயிருவாங்களாம். ஆமா, உடனே வேளாண்மை இடத்துல குருதாளி உண்டு பண்ணி கண்ணு மட்டும் வெட்டுன்னு முழிக்குமா. குளிதாளிக்கு வச்சு ஒரு விளக்க பொருத்தி வச்சு மூடி வச்சிருவாங்க. அப்படிதான் ஆதி நாளையிலே இறப்பு இருந்திருக்கு. இப்படி இருக்க சனப்பெருக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதாம். அதிகரிக்க பூமி பாரம் கூடிக்கொண்டிருந்த உடனே பூமாதேவியானவளிடத்தில் இந்த பூமியை சுமக்கக்கூடிய யார் தெரியுமா? ஆதிசேடன். ஆமா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தோல் விட்டு ஒரு தோலை மாத்துவானாம் பூமியை. அந்த ஆதிசேடன் பூமி பாரம் சுமக்க முடியாமல் பூமாதேவி இடத்திலே வந்து முறையிட்டான். அம்மா பூமாதேவி, பூமியிலே பிறப்பிருக்க தவிர இறப்பு இல்ல. என்னால் பூமி பாரத்தை தாங்க முடியல. பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்ல இதனை காதால கேட்ட பூமாதேவியானவள் எங்கையா வருகிறாள். அவ எங்க வாரா அம்மையான பூமாதேவி. பூலோகம் தன்னை விட்டு சிவலோகம் வருவாளாம். பகவானுடைய இடமதியிலே ஆண்டவனை பகவானே பூலோக ராஜ்யத்தில் பரப்பதுதான் இருக்குதையா, இறப்பதுதான் இல்லை ஐயா. பூமி பாரம் கூடுதையா, பூமி பாரம் அதை பார குறைக்க வேணும் ஆண்டவனே. எப்படி பூமாதேவி சொன்ன போது ஈசனான சோபருமா யாரை வரவழைத்த ஆண்டவா இறைவா பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என்று பகவானிடத்திலே பூமாதேவி முறையிட ஆண்டவர் சோபெருமான் யாரை அழைத்தார் தெரியுமா? தெய்வலோக வள்ளுவர் அழைத்து ஒரு வெள்ளை யானையை கையில கொடுத்து பூலோகத்திலே போய் நீ பரயோசை அடிக்கணும். என்ன பரயோச? பூ இருக்க, புஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, பழுத்த பழம் உதிர என்று பரயோசை அடிச்சிட்டு வா என்றார். வெள்ளையை கையிலே வாங்கி கொண்டு தெய்வலோக வள்ளுவரானவர் தெய்வலோகம் விட்டு பூலோகத்திலே வந்து
பூவிருக்க புஞ்சிருக்க காயிருக்க கனி இருக்க பழுத்த பழம் உதிரை என்று அடிக்க இப்படி அடிச்சுட்டு வந்தாரு பாருங்க. என்ன விளையாண்டுக்கிட்டு நிக்காங்களா பையங்க இவன மாதிரி ஒரு 4-5 பேர் விளையாண்டுக்கிட்டு ஏ யானைன்னா கருப்பாலா இருக்கு இது வெள்ளை யானை வந்திருக்க ஆன்னு சொல்லி சின்ன பையங்க வாக்குல என்ன கலியுகம் பத்தியா தெய்வலோக வள்ளுவன் கண்ணுல கல்ல மண்ண அள்ளி எரிஞ்சிட்டாங்க. வள்ளுவனுக்கு கண்ணு வேலை தாங்க முடியல. ஆனா போடாம பாருங்க யார் எப்படி போன எங்க மாற இருக்கா மண்ணு எங்க மாற உழுது பாரு. ஆமா ஆகையால யார் எப்படி போனான்னு சிவர் எப்படி சாஞ்சான்னு சொல்லி பரிவேசம் மாத்தி அடிச்சிட்டாரு. இப்படி என்ன போதர பொஞ்சோதர காயுதர கனியுதர பழுத்த பழம் வேண்டும் என்று பரையோசை அடிப்பாரா தெய்வலோக வள்ளுவானோ படி பரையோச அடித்த போது உலக ராஜ்யத்தில் மனிதனும் சிவசந்து மாண்டு மாடியோதையோ மாண்டு நல்ல மாடியுதையோ அந்த புலோக ராஜ்யத்து கண்ணு வேலை தாங்காம மண்ண கல்ல மண்ணாளி எரிஞ்சா பாருங்க. வள்ளுவருக்கு கண்ணு வேலை தாங்கல. யார எப்படி போனானே செவரு அடி போய் சாஞ்சானே அவனை பரையோசை மாத்தி அடிச்சிட்டாரு. எப்படி பூ உதிர புஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர பழுத்த பழம் உதிரன்னு அடிச்சாரு பாருங்க. ஐயா ஆடு மாடு சிவ சொந்து மனிதர்கள் எல்லாம் சிசுல இருந்து பெரிய ஆட்கள் வந்தாலும் மாண்டு மடிஞ்சு கிடக்காங்க. அப்போது மீண்டும் பூமாதேவிக்கு பூய் வார்த்தை சுமக்க முடியல. ஆண்டவா இறைவா மக்கள் எல்லாம் மாண்டு படிந்து கிடக்காங்க. பூய் வார்த்தை என்னால சுமக்க முடியல. இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க என்றார். அப்போது ஆண்டவர் சிவபெருமான் என்னையே அம்மா பூமாதேவி நீ கவலைப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், ஆலோசனை பண்ண வேண்டாம். ஏ பூமாதேவி சொல்ல கேட்டுக்கோ. எம்மா சுடலையாக பிறக்க போறேன், சுடுகாட்ட காக்க போறேன், மாயாண்டியா பிறக்க போறே, மாயாண்டியா மையானத்தை காக்க போறே, ஏ மையானத்தை காக்க போறே. இப்படி பகவான் அவர் சொன்ன போது பார்வதியா ஓடிவார். ஆண்டவனே பகவான் சுடலையாக நீங்க பிறந்தார், பேச்சியாக நான் பரப்பேன், பேச்சியா நான் பறந்து, பேச்சியாக நான் பறந்து பிணங்கள் அழிக்க போ. பிணங்கள் அழிக்க போறே. இப்படி ஆண்டவன சோபரும் பூலோக ராஜ்யத்தே ஈசனான சோபரும் அம்மா அம்மா பூமாதேவி அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், ஆலோசனை பூலோகம் போய் வா அம்மா. சுடலையாக நாம் பரப்பேன், சுடுகாட்ட காப்பேன் அம்மா. மாயாண்டியா நான் பறந்து மையானத்தை காப்பேன் அம்மா. பார்வதா தேவி அவள் பேச்சியாக தான் பறந்து ஏ பணத்தை ஆளிப்பழம் பிறப்பேன், சுடுகாட்ட காப்பேன், மாயாண்டிய பிறந்து மையானத்தை காப்பேன் என்று ஆண்டவன் சொல்ல பார்வதி ஓடி வந்து நீங்க சுடலையாக பிறந்தா நான் பேச்சியா பறக்க போறேன், பிறந்து பிணங்கள் எல்லாம் அழிக்க போறேன் என்று அவதாரம் எடுப்பதற்காக ஆண்டவர் சிவபெருமான் சித்திரபுத்திரரை வரவழைத்தார். ஐயா சித்திரபுத்திரரே, உலகத்துல யார் எத்தனை பேர் பிறக்காங்க எத்தனை பேர் இறக்காங்கன்னு தெரியல, இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு கொண்டு வாரினாரு.
சொல்றாரு. உடனே சித்திரபுத்திரர் ஓடி வந்து பூலவத்து கணக்கு கைலாத்து கணக்கு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தாரு. பார்க்கும்போது என்ன சொல்றாரு, ஆண்டவா உலகத்திலே ஒரு நாளைக்கு 1000 இறப்பு, 1001 பிறப்பு, ஒண்ணு ஒன்னா கூடி இப்ப ஏகப்பட்ட வீடு கட்டுறதுக்கே இடமெல்லாம் போயிட்டு அப்படி இருக்க ஆண்டவர் சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளக்க வேணும் என்று எறும்பு முதல் யானை வரை 8000 கோடி சிவசுந்துக்கும் கல்லுக்கள் இருக்க தேரைக்கும் கருக்குழி இருக்க சிசுக்களுக்கும் முட்டையில் முதல் குஞ்சு முதல் அனைத்துக்கும் படியளக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் படியளக்க புறப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படி புறப்படுறானால், நாளி நல்ல திணையெடுத்து நாட்டு மக்களுக்கு படியளக்க, நாட்டு மக்களுக்கு படியளக்க நமது ஆண்டவனான் சிவரும் உரிய நல்ல திணையெடுத்து உலகமெல்லாம் படியளக்க ஆளாக்கு திணையெடுத்து அகிலமெல்லாம் படியளக்க மாகாணி திணையெடுத்து மாநிலத்தில் அவர் படியளக்க மாநிலத்தையும் இப்பாடி படியளக்க போகும் நேரம் பார்வதா தேவி பகவான் முன்னே வருவாளா, வந்ததொரு உமையவளோ கைதிறந்து சொல்லுவாளா, ஆண்டவனே பகவானே அடியாள் வார்த்தை சொல்ல கேளும், இறையோனே பகவானே படியளக்க போகும் பார்வதி நாம் வருவேனைய பார்வதி நாம் ஆண்டவனே பகவானே இறையளக்க போகும் இடம் ஈஸ்வரி நான் வருவேன் ஐயா, உணவளக்க போகும் இடம் உத்தமி நான் வருவேன் ஐயா, படியளக்க நான் வருவேன் பகவானை பரம்பொருளை பார்வதியா கேட்கும் போது பகவான் அவர் சொல்லுவாரா, பாடி பெண்ணை பார்வதிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, பகவானும் போகியிடம் பார்வதி நீ வேண்டாம் அம்மா, ஆண்டவனார் போகும் இடம் ஆதிசக்தி வேண்டாம் அம்மா, இறைவனுமே போகும் ஈஸ்வரியாள் வேண்டாம் அம்மா, வேண்டாம் அம்மா, ஈஸ்வரியா வேண்டாம்
இறைவா பூலோகவாசிகளை பார்க்க வேண்டும் ஆவலாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் நானும் உங்களோட படியளக்க வருவேன் என்றாள் பார்வதி. இதனையெல்லாம் காதால் கேட்ட சிவபெருமான், பார்வதி உன்னை அழைச்சிட்டு போது பெருசல்ல, பூலோகத்திலே எல்லோரையும் நான் ஒழுங்கோலை படைக்கவில்லை. ஒருவரை ஏழையாகவும் ஒருவரை பணக்காராகவும், ஒரு ஆளுக்கு ஏகப்பட்ட வசதி கொடுத்து அதை ஆளுவதற்கு ஒரு பிள்ளை இல்லாம படைச்சிருப்பேன். சில ஆளுக்கு 7-8 பிள்ளை குட்டியை கொடுத்திருப்பேன். ஒரு கோபுரத்தை கட்டி அது அருகிலே ஒரு குடிசையை கட்டியிருப்பேன். மாளிகையை கட்டி அது அருகிலே ஒரு மண் குடிசையை கட்டியிருப்பேன். ஒரு கூன் குருடு நொண்டி சண்டி என் படைப்பிலே பல விதமாக இருக்கும். என்னோடு நீ வருவையானா கண்டதை கேட்டதை எல்லாம் சொல்லுவா. அவர் ஏன் அப்படி இருக்காரு, இவர் ஏன் இப்படி இருக்காரு என்று கண்டதை கேட்டதை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பான். படியளக்கதிலே காலதாமம் ஏற்பட்டுவிடும். ஆகையாலே நீ கைலாசத்தில் இருப்பாயாக, நான் போய் படி அளந்துட்டு வாரேன் என்றார். எல்லாம் காதால கேட்ட உமைகள். அதோடு மொத்தத்துல என்ன தெரியுமா, கைலாசத்திலே ஒண்ணு சக்தி இருக்கணும், இல்லையான சிவன் இருக்கணும். 2 பேருமே பூலோகத்தை நாடி பெற்றோம்னா கைலாசம் ஆகிடும். அதனால கைலாசத்தில் பார்வதி நான் படியளந்துட்டு வாரேன் என்று பார்வதியிடத்திலே விடப்பட்டு ஆண்டவன் படியளக்க போகும்போது பார்வதா தேவியானவள் மனதிலே பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டது. ஆண்டவன் பூலோகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போக முண்டக்காரு, படியளந்துட்டு வாராரா இல்ல பட்னியா போட்டு வாராரா, படியளக்காரா இல்ல நம்மகிட்ட கதை அளக்காரா தெரிய வேண்டும் என்று சொல்லி பகவானை சோதிப்பதற்காக ஆதி சத்தியான பார்வதி யாரை அவர் விளைத்தா, தெய்வலோக விஸ்வகர்மா விஸ்வநல்ல கர்மாவை விருப்பமுட வரவாளை வாருமையா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். ஒரு காஞ்சர கங்கம்பு வெட்டி அதுல கட்ட சீமிழ் உண்டு பண்ணி திருக்காணி பூட்டும் மீட்டு கொண்டு வாரும் என்று சொன்ன தெய்வலோக விஸ்வகர்மா காஞ்சர கம்பு வட்டி கணக்கணு வசிமல் கடைந்து 7 வகை வரணமிட்டு திருக்காணி பூட்டு மீட்டு பார்வதியா இடமதேலை சாமி திமிழ் கூட்டை கொடுப்பாரா. கடவுள் தேவி பார்வதி சிமிழ் கூட்டை கையில வாங்கி